ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7ஆம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 இயல் பார்த்தாச்சு. இன்னைக்கு இயல் 3 வழக்கு பார்க்கலாமா? வழக்குனா என்ன? எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களுக்கு எந்தெந்த பொருளில் அழைத்தார்களோ அதை மாறாமல் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறது என்னது? வழக்கு. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இப்போ இயல்பு வழக்குனா என்னது? ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது என்னது? இயல்பு வழக்கு. ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. தகுதி வழக்கு நம்ம அப்புறமே பார்க்கலாம். இப்போ இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அது என்னென்ன வகை? இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இப்போ நம்ம மருவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் பார்க்கலாமா? இப்போ மருவுனா என்னது? மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தஞ்சாவூர் என்னன்னு சொல்லுவோம்? தஞ்சைன்னு சொல்லுவோம். நாகப்பட்டினத்தை நாகை, திருநெல்வேலியை நெல்லை. அதுதான். ஒரு சில சொற்களை நம்ம முழுசாக எப்பயும் சொல்ல மாட்டோம். அதை நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். அதுதான் மருவு. இப்போ எக்ஸ்பிளனேஷன் பாருங்களேன். இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து காணப்படுவதுதான் என்னது? மருவு. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கேட்பாங்க. இப்போது நம்ம கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லுவோம். எந்தைனா என்னது? என் தந்தையை தான் நம்ம எந்தைன்னு சொல்லுவோம். போதுனா என்னது? போழ்ந்து. இதோடைய மருவு தான் போ இல் இந்து. போழ்ந்து. இதோட மருவு தான் என்னது? போது. சோநாடுனா என்னது? சோழ நாடு. சோழ நாடோட மருவு பெயர் என்னதுன்னு கேட்பாங்க? சோநாடு. எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா பார்த்துக்கணும், இதை விட்டுறாதீங்க. இப்போ அடுத்தது இலக்கண போலி. இலக்கண போலினா கிளையின் நுனிப்பகுதியை கிளை நுனி என கூறாமல் நுனிக்கிளை என்று கூறுவோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ வாயில், இத இல்லத்தின் முன்பகுதியை தான் நம்ம வாயில்னு சொல்லுவோம். ரைட்டா? இல்லத்தின் முன்பகுதி. இதை இல்முன் என்று சொல்லாமல் வாயில் என்று சொல்கிறோம். அதுதான் என்னது? இலக்கண போலி. அது இலக்கண முறைப்படி அமையாவிடினும் அதை இலக்கண முறைப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் என்னது? இலக்கண போலி. இப்போ எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? கிளையின் நுனியை கிளை நுனி என கூறாமல் நுனிக்கிளை என கூறுகிறோம். இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என கூறாமல் வாயில் என கூறுகிறோம். இதுதான் என்ன? இலக்கண போலி. இந்த இலக்கண போலிக்கு இன்னொரு பெயர் என்ன? முன் பின்னாக தொக்க போலி. எதற்கு இது மாதிரி சொல்கிறாங்க? பெரும்பாலும் இந்த இலக்கண போலியில் சொற்கள் முன்னாடியும் பின்னாடியும் தான் மாறி மாறி வருது. அதனால இந்த இலக்கண போலியை என்னன்னு சொல்கிறாங்க? முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போது இந்த இலக்கண போலிக்கு புக்கில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் இங்கே சொல்கிறேன். புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண். இதெல்லாம் எதற்குரிய எக்ஸாம்பிள்? இலக்கண போலிக்குரிய எக்ஸாம்பிள். புக்கில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துக்கணும். இந்த எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கணும். இது மருவுக்குள்ள எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கணும். இது இலக்கண போலிக்கு உள்ள எக்ஸாம்பிள். அடுத்தது இலக்கண முடையது பார்க்கலாம். இப்போ மருவும் இலக்கண போலியும் பார்த்தோமா? இலக்கண முடியது என்னன்னா, தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் அப்படியே தருவது எது? இலக்கண முடியது. இலக்கண நெறி படி எதுவும் மாறாமல் அப்படியே இயல்பாக தருவது எது? இலக்கணம் முடியுது. எக்ஸாம்பிள் பாருங்களேன். நிலம், மரம், வான், எழுது. இதெல்லாம் எதற்குரிய எக்ஸாம்பிள்? இலக்கணம் உடையதுக்குரிய எக்ஸாம்பிள். சரியா? இப்போ 3மே நம்ம பார்த்துட்டோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் 3க்கும் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்தால் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. நம்ம அடுத்தது தகுதி வழக்கு பார்க்கலாம்.